தாயாம் திரு அவை இன்று இறையிறக்க ஆண்டவரின் பெருவிழாவை சிறப்பிக்கிறது. ஆண்டவரே இயேசுவே, உமது இரக்கத்தின் வழியாக நீர் மக்களுக்கு நோய்களை குணப்படுத்தினீர். உமது இரக்கத்தின் வழியாக இதோ பசித்தோருக்கு உணவு கொடுத்தீர். உமது இரக்கத்தின் வழியாக இறந்தவர்களை உயிர்ப்பித்தீர். உமது இரக்கத்தின் வழியாக நோயாளிகளை குணமாக்கினீர். உமது இரக்கத்தின் வழியாக இதோ பல அற்புதங்களை எங்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறீர். நீர் செய்கிற எல்லா செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு பேதுரு வல்லமையானவராக, ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டவராக, பல அற்புதங்களை செய்கிற நபராக மாறினார் என்று பார்க்கிறோம். அவருடைய நிழல் கூட பல மக்களை சுகப்படுத்தியது. தீய ஆவி பிடித்தவர்கள் சுகமடைந்தார்கள் என்பதை பற்றி தெளிவுபடுத்துகிறது முதல் வாசகம். இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே முதலும் முடிவுமாக இருக்கின்றார் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட புனித யோவான் எவ்வாறு காட்சிகளை கண்டார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது அப்போஸ்தலர்களுக்கு தோன்றி, இதோ தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படாது என்று கூறி அவர்களுக்கு ஆவியின் வல்லமைகளை கொடுத்து அவர்களை நற்செய்தியாளர்களாக மாற்றினார். அவர்களும் உலகமெங்கும் சென்று தூய ஆவியை பெற்றுக்கொண்டு திருமுழுக்கு கொடுத்து அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்தார்கள். நாமும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.